Hello friends, welcome to JSNRE Works. இந்த வீடியோவில் நாம் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப் பேட்டர்ன் தான் மொத்தமே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து சில்க் த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்டிச்சஸ். ஸோ கீழே இருக்கிற 4 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து பீட்ஸ் ஜர்தோஸ்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கோல்டன் ஜரியில் போட்டிருக்கேன். சில்க் த்ரெட் நான் இந்த மாதிரி 2 நூலாக எடுத்திருக்கேன். ஸோ டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டாண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ சென்டருக்கு கொஞ்சம் மேலேருந்து கீழே ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே மேலேருந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. அகைன் சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, குட்டியாக செயின் போடுறது தான் நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அகைன் லெஃப்டில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக். அப்படியே கீழே அகைன் சென்டருக்கு கொண்டு வாங்க. ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக். இப்போது லெஃப்ட் சைடில் பண்ணது அதே மாதிரி ரைட் சைடில் போடுங்க. ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக். ஸோ டபுள் சைடும் சைமல்டேனியஸாக 2 பக்கமும் வர மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. இந்த ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்டு கேப்பே தெரியாத மாதிரி ஃபுல்லாக ஃபில் ஆகும். லீஃபுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி 2 ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. இதுக்கும் நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைமல்டேனியஸாக லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுகிட்டே வந்தோம். இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அகைன் சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டிச் மட்டும்தான், லாக் கிடையாது. அகைன் சென்டரில் ஒரு ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இது. மேலே லாக் போட வேணாம். பாருங்கள், மேலே லாக் போடாதீங்க. அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடுங்க. சென்டர்லேயே தான் லாக் போட்டுக்கணும். மேலே ஒரே ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் ஒரு ஸ்டிச்சு. இது வந்து 2 பக்கமும் நம்ம போடுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இன்னொரு பக்கம் போடுறோம். அண்ட் இதே மாதிரி இதை நீங்கள் ஃபஸ்ட்டும் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட ஃபில் பண்ணலாம். இல்லை லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக முடித்த உடனே லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டுட்டு அப்படியே கையோட அதை சுற்றி செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தாம்பூர் ஸ்டிச். இதுக்கான எல்லா லிங்க்ஸையும் நான் வந்து தனித்தனியாக இருக்குது, உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். தாம்பூர் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக தான் போடணும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. எங்கேயுமே நீங்கள் நாட் பண்ணணும், எண்ணாட் போட்டுட்டு தான் கண்டினியூ பண்ணணும்னு அவசியமே இல்லை. தாம்பூர்ன்றதால ஃபுல்லாக அப்படியே ஒன்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ சென்டரில் எடுத்துகிட்டு வந்து முடிச்சுட்டு லாக் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சின்ன கேப் கூட கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும். அடுத்தது வந்து பானி ஒர்க். பானி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் வந்து பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பானி ஒர்க்கும் அதே மாதிரி தான், தாம்பூர் போட்ட மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் செயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நீங்கள் போடுற செயின் ஸ்டிச்சே இருக்கணும். ஸோ இதே மாதிரி வரைஞ்ச ஃபுல் பானிக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடிங். இது எல்லாமே நீங்கள் ப்ரைடல் ஒர்க் பண்ணும்போது வர லீஃப், இல்லை கொடி பேட்டர்னில் வர லீஃப் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த லீஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃப்ளாட் லோடிங் தான். மேலேயும் லாக் போடணும்,
அண்ட் கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடணும். அகெயின் மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சு லோடு கூட கொடுத்து பண்ணிக்கலாம். அது நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் சொல்லித்தரேன். இதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இதுக்கு சுற்றி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பீட்ஸ் ஒர்க் வந்து பார்த்து கற்றுக்கலாம். தேங்க்யூ.